ஆபிரகாம் எப்படி தெரியுமா, எந்த ஊருக்கு போனாலும் எதை விரும்பினாலும் எல்லாம் ஒன்றும் தூக்கி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. கல்லறை பூமி வாங்கணும்ன்றாரு. என்ன சொல்றானுங்க, காசெல்லாம் வேண்டாம் ஆபிரகாமே, நீங்க ஃப்ரீயா வச்சுக்கோங்க. நீங்க யோசித்து பாருங்க, இவருக்கு நல்ல செல்வம் செழிப்பு இருக்கிறது. உண்மையில என்ன செய்யணும், நம்ம காலத்துல என்ன செய்வான், அவருக்கு நிறைய காசு இருக்கு, கேட்கிறாரு, என்ன பண்ணு, 1 மடங்கு இல்ல 2 மடங்கு போட்டு கேளு, கொடுக்கறதுக்கு அவருக்கு திராணி இருக்குன்னு சொல்வானா சொல்ல மாட்டானா? ஆனா பாருங்க, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இதுதான். ஆபிரகாம் எங்க போய் எதை கேட்டாலும் அவன் என்ன செய்யறான், ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான். மேலே சொல்ல போனா தேவையானது மட்டுமல்ல, உலக பிரகாரமா தேவையானதற்கும் அதிகம் ஆபிரகாமின் இடத்தில் இருக்கிறது. நம்ம எதுக்கும் கவலைப்பட தேவையே இல்லைங்க. உலக பிரகாரமான காரியத்தை குறிச்சு கவலைப்படாதீங்க, பணத்தை குறிச்சு கவலைப்படாதீங்க, சாப்பாடை குறிச்சு கவலைப்படாதீங்க, உடுத்துற ட்ரெஸ் பத்தி கவலைப்படாதீங்க, வீடு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்க பரமபிதா அறிந்திருக்கிறார்.